ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நாளைக்கு தைப்பூசம். நம்ம நிறைய பேர் தைப்பூசத்துக்கு 48 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்க. 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க 21 நாட்கள், 11 நாட்கள், 6 நாட்கள் இப்படி விரதம் இருந்துட்டு வர்றாங்க. இப்படி எந்த விரதத்தையுமே நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க தைப்பூச நாள் அன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படி விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தை மாதம் அப்படிங்கிறதே ரொம்ப சிறப்பு மிகுந்த மாதம் அப்படின்னு தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமான நாட்களும் மிகவும் சிறப்புக்குரியது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த வகையில் முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கக்கூடியது தைப்பூச திருநாள். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திர நாளைக்கு அப்போ இந்த தைப்பூச திருவிழா எல்லாரும் முருகர் கோயிலில் சிறப்பாக கொண்டாடுவாங்க. வழிபாடு முறைகள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். சிறிய கோவிலாக இருந்தாலும் சரி, பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி, அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாமே நடத்துவாங்க. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா February 11ஆம் தேதியாக, அதாவது நாளைக்கு தைப்பூசம் வருது. அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் தீபமேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானின் மந்திரங்கள் சொல்லணும். உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ அதை சொல்லுங்கள். இதை சொல்லி விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும். விரதத்தை மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செஞ்சு பூர்த்தி செஞ்சுக்கலாம். அன்றைய தினம் விரதம் இருக்க முடியாது, அதனால் வழிபாடு மட்டும் செய்கிறோம் அப்படிங்கிறவங்க தைப்பூச நாள் அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையிலையோ, அதாவது முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில், இல்லைன்னா காலையில் 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ள, இல்லைன்னா 10:30லேருந்து 11:30 மணிக்குள்ள, அப்புறம் மாலை நேரத்தில் 5:30 மணியிலிருந்து 7:50 மணிக்குள்ள இந்த தைப்பூச வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் முருகப்பெருமானோட சிலை வச்சுருக்கிறீங்க, இல்லை வேல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, ரெண்டுமே இருக்குது அப்படின்னா, பால், பன்னீர், தேன் இது போன்ற பொருட்கள் வச்சு நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க. வீட்டில் முருகர் சிலை, வேலு இல்லை அப்படிங்கிறவங்க முருகப்பெருமான் படம் வச்சுருப்பீங்க தானே, அதுக்கு முன்பாக 3 பொருட்களில் ஏதாவது ஒன்று, இல்லைன்னா இந்த 3ஐயுமே நெய்வேத்தியமாக வையுங்க. அடுத்ததாக சிறப்பான நெய்வேத்தியமாக அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு பிடிச்ச தேனும், தினை மாவு, அவல், பொரிக்கடலை, சக்கரை பொங்கல், பாயாசம், பால் சாதம், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் இப்படின்னு உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். கண்டிப்பாக இதில் ஏதாவது வையுங்க. முருகப்பெருமானுக்கு முன்பாக குறைஞ்சபட்சம் 6 என்ற எண்ணிக்கையில் தீபம் ஏற்றணும். அதிகபட்சமாக உங்களால் எவ்வளவு தீபங்கள் ஏற்ற முடியுமோ அத்தனையும் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் சாம்பிராணி, தூப தீபம் போட்டு எல்லாமே தீபாராதனை எல்லாம் காட்டிட்டு முருகப்பெருமானுக்குரிய ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு வாசனை நிறைந்த மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். இல்லைனா 108 அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. செவ்வரளி பூ கிடைச்சதுன்னா அதை வச்சு செய்யுங்க. அப்புறம் பன்னீர் ரோஸ் கிடைச்சதுன்னா பன்னீர் ரோஸ் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு தெரிந்த முருகர் பாடல்கள், அதாவது கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, சண்முக கவசம், இது போன்ற எது உங்ககிட்ட இருக்கோ இது எதை வேணாலும் நீங்கள் பாராயணம் செய்யலாம். இப்படி பாராயணம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கற்பூர தீபம், தூபம், ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செஞ்சு. விரதம் இருக்கிறவங்க அன்றைய தினம் திரவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிறது நல்லது. ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டும் விரதம் இருக்கலாம். அவங்கவுங்களின் உடல் நலத்தை பொறுத்து
நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அன்றைய தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அது இன்னும் சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் அன்னதானம் செய்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும். உங்களால் என்ன முடியுமோ அது அன்னதானம் கொடுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த தைப்பூச நாளன்னைக்கு இந்த முறையில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா முருகப்பெருமானோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இல்லை அப்படின்னா வீட்டிலையே செய்யுங்க. ஆத்மார்த்தமாக அன்னைக்கு முழுக்க முருகரவே நீங்கள் மனசில் நிறுத்தி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக அடுத்த தைப்பூசத்துக்குள்ள உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை முருகப்பெருமான் கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன வேண்டுதலாக இருக்கட்டும், திருமணமாகணும், குழந்தை பாக்கியம் இல்லை, மருத்துவம் பார்த்துட்ருக்குறீங்க, எதுவாக இருக்கட்டும், கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். நல்ல வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம் கிடைக்கும். அதனால நாளைக்கு நல்ல முறையாக நீங்கள் பயன்படுத்தி தைப்பூச விரத வழிபாடு இருங்க. நாளைக்கு ஒரு நாள் இருந்தாலும் ஆத்மார்த்தமாக முருகப்பெருமானை நிறுத்தி நீங்கள் இருங்க. நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.